வாழ்வாதாரம்னா நீரின்றி அமையாத உலகம் போல நீர் தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய வாழ்வாதாரம். அதுல முதுகெலும்பா இருப்பது விவசாயம் தான். விவசாயத்தை இருக்கணும்னா நீர்நிலைகள் சரியா இருக்கணும். இப்போ வந்து வைகை நதி நான் இருந்தது இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வறட்சி மாதிரி இப்பொழுது வைகை நதியை நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல பாருங்க, அருகருகே கிணறுகளும் எல்லாமும் போட்டு மக்கள் குடிநீருக்காக தான் அந்த கிணறு போடுறாங்க. அது வந்து எத்தனை மீட்டருக்கு ஒரு போடணும்ன்றது இல்லாம அவங்க வாட்டுக்கு பக்கத்துல பக்கத்துல போடுறதுனால பக்கத்துல இருக்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது. அதனால விவசாயங்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து நீர் ஆதாரம்ன்றது வந்து தட்டுப்பாட்டு கிடைக்கிறது. எல் நினோ அப்படின்ற இது வந்து உலகத்தளவா பாதிச்சு வருகிறது. இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்து வாக்கி விதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால வெயில் கொடுமைகள் தாங்க முடியாம நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கணும். மேலக்காலில் வந்து இந்த 500 மீட்டருக்குள்ள 20 கிணறு இருக்கு. இப்ப சோழந்தாள்ல இருந்து இந்த மேலக்கால் பாலம் வரைக்கும் பார்த்தா 100 கிணறுக்கு மேல இருக்கும். இதனால வந்து இங்க பக்கம் இரு பக்கம் வந்து ஏக்கருக்கு தென்னை மரம் வச்சு விவசாயம் தான். இப்போ வந்து தென்னை வாழை தான் விவசாயம் நடக்குது. மினிமம் வந்து இங்கே வந்து நெல் விவசாயம், தென்னை, வாழை. இந்த நிலத்தடி நீரில் வந்து இப்போ வந்து ஏக்கருக்கு வந்து 3000 காய் விழுகிறது வந்து இன்னைக்கு ஏக்கருக்கு வந்து 500 காய் கிடைக்கிறதே பெரிய சிரமப்படுறாங்க விவசாயிகள் வந்து. அதனால வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து கிணறுகள் இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்க முயற்சி செய்து இந்த நிலத்தடி நீர் முக்கிய ஆதாரமாக வந்து இந்த சோழவந்தான் பகுதியில் வந்து தென்னை மரம் தான் அதிக சாகுபடி செஞ்சுக்கிருக்காங்க. அதனால இப்ப நீர் வறட்சினால நிலத்தடி நீர் கிடைக்க மாட்டேங்குது. கீழே இருக்க இந்த கிணறுகள் வந்து அதிகமா வர்றதுனால நிலத்தடி நீர் விவசாயம் பாதிக்கிறது. அதனால திரும்பவும் இந்த கிணறுகளை வந்து எத்தனை மீட்டருக்கு ஒன்று போடணும்னு அரசாங்கம் கொஞ்சம் முறையா செயல்படுத்தி வந்தா இது நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். குடிநீர் வந்து முக்கிய ஆதாரம் தான், அதையும் செயல்படுத்தணும், வீணாக்காம செயல்படுத்தணும்னு எங்களது கோரிக்கையா இருக்கு.